வாழ்க்கையுடைய இலக்கும் வாழ்க்கையுடைய கோலும் இலக்கும் இதுதான். எது? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. நானும் அழைக்கிறேன் உம்மத்தையும், அவங்க உம்மத்துல யாரெல்லாம் விரைவு பின்பற்றுறாங்களோ அவங்களும் அழைக்கிறோம். இந்த ஈமான, இந்த சாலிஹான அமல சொந்த வாழ்க்கையில எடுக்கணும் மட்டுமல்ல, ஒரு உம்மத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாரிய பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். சகோதரர்களே, தெரியாத ஒரு உம்மத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இது எங்கட வாழ்க்கையில கொண்டு வரணும், குடும்பத்துல வாழ்க்கையில கொண்டு வரணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸகும், உங்களோட வாழ்க்கையில முதலாவது நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்து போங்க. உங்களை மறந்துடவான உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து போங்க. இரண்டாவது வஅஹ்லீகும் நாரா, உங்களோட குடும்பத்தை நரக நெருப்பு விட்டு பாதுகாத்து. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தந்த பொறுப்பு ஈமான சாலிஹான அமல குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க. வீட்டுக்குள்ள நீங்க உழைப்பு செய்யுங்க, வீட்டுக்குள்ள உண்டாக்குங்க, வீட்டுடைய தலீமை சீராக்குங்க. மனைவி கிட்ட கொண்டு வாங்க, புள்ளை கிட்ட கொண்டு வாங்க. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் என்னுடைய மனைவி மூலமாக இந்த உலகத்துல வாழக்கூடிய பெண்களுக்கு இந்த செய்தி பேச சேரணும். அந்த பகுதியில என்னுடைய மனைவி ஒரு தாயியாவாக, என்னுடைய மகள் ஒரு தாயியாவாக, என்னுடைய தாய் ஒரு தாயியாவாக, எனது சகோதரி ஒரு தாயியாவாக இந்த தாவத்தை உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஈமான சாலிஹான அமல உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கு எங்கட பெண்கள் நாங்க மட்டுமல்ல, நாங்க வாரோம் போறோம், ஜுமைராத்துக்கு வாரோம், மஹல்லா வேலைக்கு வாரோம். இல்ல சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட பெண்களும் இந்த கவலையை சுமக்கணும். எங்கட பெண்களும் ஹைர உம்மத்துல வந்து சேர்ந்துடணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துல அந்த முஹம்மதியத்தான ஃபிக்ர சுமக்கணும், கவலையை சுமக்கணும். அந்த கவலைக்கு எங்கட ஊடு காரணமாகணும். எங்க வீட்டுக்குள்ள இந்த மிசாஜ் வரணும், எங்க பிள்ளைகளுக்கு இந்த கவலை வரணும். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய நபியுடைய வாழ்க்கை வழிமுறை, ஈமான் சாலிஹான அமல், அல்லாஹ்வுடைய ரசூல், ஆகிரத்துடைய வாழ்க்கையுடைய சிந்தனை, அந்த தஅவத் எங்க பிள்ளைகளுக்கு உருவாகும். எங்க பிள்ளைகளுக்கு, எங்க மனைவி கிட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜர் மகன் இஸ்மாயில் மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி சாரா மகன் இஸ்ஹாக் மாதிரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா புள்ள குட்டிகள மாதிரி, ஸைனப், ஃபாத்திமா, ருக்கையா, உம்மு குல்சூம், பொம்பளை புள்ளைகள், ஆம்பளை புள்ளைகள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, பாப்பா யாசிர், உம்மா சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் மாதிரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் மாதிரி, கணவன் மனைவி புள்ள குட்டிகள் எல்லாம் ஆம்பளை புள்ளைகள், பொம்பளை புள்ளைகள். அப்துல்லாஹ் இப்னு உமர் இங்கால, அங்கால பார்த்தா ஆயிஷா பின்த் உமர் அங்கால, சுப்ஹானல்லாஹ். அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் இங்கால, அங்கால பார்த்தா ஹப்ஸா பின்த் உமர் அங்கால, ஆம்பளை புள்ளைகள் பொம்பளை புள்ளைகள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, குடும்பமாக இந்த கவலையை சுமந்தாங்க, இந்த ஃபிக்ர சுமந்தாங்க. வீட்டுக்குள்ள கவலை. மேலான சகோதரர்களே, இந்த கவலை எனக்கு வரணும் என்ற மஹல்லாவை பத்தி. லிதுன்சிர உம்மல் குரா, உங்களோட மஹல்லால இந்த ஃபிக்ர கொண்டு வாங்க. உங்களோட மஹல்லால பாடுபடுங்க, மஹல்லால கஷ்டம் செய்யுங்க. கடைசியா வந்து நிசாமுத்தீன் ஜமாஅத் சொன்னாங்க, உங்களோட மஹல்லால எத்தனை வயது வந்த ஆண்கள் இருக்கிறாங்களோ அத்தனை வயது வந்த ஆண்களையும் 3 நாளைக்கு ஒரு நிமிடம் சந்திக்கக்கூடிய சூழலை மஹல்லாவாரி, மஸ்ஜித்வாரி, ஜமாஅத் உதவி செய்யும். என்னோட மஹல்லால 400 வீடுகள் இருக்குது, 500 வயது வந்த ஆண்கள் இருக்கிறாங்க. உதாரணமாக 500 வயது வந்த ஆண்களையும் 3 நாளைக்கு ஒரு முறை எங்களோட மஸ்ஜித்வாரி ஜமாஅத் சந்திக்கணும். அடுத்த 3 நாள்ல திருப்பி ரொட்டேஷன்ல அவங்க எல்லாத்தையும் சந்திக்கும். ஏன் எங்களோட மஹல்லா ஒரு பொறுப்பு இருக்குது. போவோம், கூட்டிக் கொண்டு வருவோம், மஸ்ஜிதுகள்ல உட்கார வைப்போம், எங்களோட கண்ணியமான உலமாக்களை கிட்ட தஷ்கீல் செய்வோம், உலமாக்களை கூப்பிடுவோம். ஹஸரத் வாங்க சொன்னாங்க, உலமாக்களை நீங்க தஷ்கீல் பண்ண கூடாதுன்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம். பொதுமக்கள் நாங்க உலமாக்கள் இந்த சப்ஜெக்ட டச் பண்ண இயலாது, அவங்களை எங்களுக்கு பார்க்க இயலாது, அவங்களை எங்களுக்கு கூப்பிட இயலாது. இல்ல இல்ல இல்ல, கட்டாயம் நீங்க உலமாக்களை கிட்ட போங்க, உலமாக்களை தஷ்கீல் பண்ணுங்க. உலமாக்களை தஷ்கீல் பண்றது, உலமாக்களுக்கு மார்க்கத்தை
செய்யறதுக்கு இல்ல, உலமாக்களை கூப்பிடுங்க, மார்க்கத்தை பொதுமக்களுக்கு படிச்சு கொடுக்கிறதுக்காக கூப்பிடுங்க. தஷ்கீல் செய்யுங்க. ஹஜ்ரத் வாங்க, எங்க மஸ்ஜிதுக்கு வாங்க, மக்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியா, தஹியாத் தெரியா, மசாயில்கள் தெரியா, இன்னொரு விடயங்கள் தெரியா, தண்ணீர பாடம், அந்த பாடம் இந்த பாடம் இல்ல, ஒரு பக்கம் இருக்க அடிப்படை வுதுவ தெரியா, தொழுகைய தெரியா, வுதுவ முறிக்கிற காரியங்களை தெரியா, தொழுகையுடைய உபுத்துனாக்கள் தெரியா, அடிப்படை விஷயங்கள் தெரியா, சுத்தம் தெரியா, மக்களுக்கு படிச்சு கொடுக்கணும். எங்க படிச்சு கொடுக்கிறது? இதுக்கு தான் நாங்க மக்கள், பொதுமக்கள் நாங்க என்ன செய்யணும்? மஹல்லாக்களுக்கு வைத்து கஸ்ட் செஞ்சு அலச்சி திரிஞ்சு டைம் கொடுத்து அரை முக்காவர் ஒரு அவர் அப்படி கொடுக்கிறது இல்ல. எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுப்போம், இரவு பகலாக கொடுப்போம், இரவு மஸ்ஜிதுகள் ஹயாத்தாக்குவோம், இரவு மஸ்ஜிதுகள் ஹயாத்தாக்கப்படணும். ஏனென்றா இரவுல எல்லாரும் தூங்கக்கூடிய காலம் கடந்து வந்து இரவெல்லாம் நிறைய பேர் விழிச்சிருக்கக்கூடிய காலம் உருவாகிருச்சு. இரவையில நாங்க மட்டும் தூங்கி கொண்டது சரி வராது. இரவு மஸ்ஜித் ஹயாத்தாக்கப்படணும். இரவையில வெளியில போவோம், மஹல்லா சாத்திகளை சந்திப்போம், அழைச்சு கொண்டு வருவோம், உள்ளுக்கு உட்கார வைப்போம், உலமாக்களை போவோம், ஸ்கில் பண்ணி கொண்டு வருவோம், கூப்பிட்டு உட்கார வைப்போம். இந்த நடுநிசையில, இந்த ஒரு மணியில, இந்த 2 மணியில ஹஸ்ரத் இந்த மக்களுக்கு மஸ்அலாக்களை படிச்சு கொடுங்க. மக்களை சந்திச்சு எங்களோட உம்மத்தை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஈமானையும் சாலிஹான அமலையும் உம்மத்துக்கு படிச்சு கொடுப்போம். அதுக்கு வழிவகுப்போம். பெரிய பொறுப்பு இருக்கிற சகோதரர்களே, பெரியார்களே, மட்டுமல்ல இந்த உழைப்பெடுத்துக் கொண்டு உலகமெல்லாம், நாடெல்லாம், உலகமெல்லாம் அலையோடும் திரியோடும் நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன் அல்ல, நான் உம்மத்தை சேர்ந்தவன். உம்மத் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எந்தெந்த நாடுகள் இருக்கிறார்களோ, எந்தெந்த பகுதிகளில் வாழுகிறார்களோ, எப்படி எப்படி எல்லாம் இருக்கிறார்களோ, உமர் மௌலானா பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பயானத்தை சொல்ல போக்களே சொன்னாங்க, முடிவெடுங்க, உலகத்துல ஏத்த கால் படாத நாடு உலகத்தில் இருக்கக்கூடாது யா அல்லாஹ். ஒவ்வொரு மாளிகைகளுக்கும் போவே, ஒவ்வொரு ஓலை குடிசைகளுக்கும் போவே, ஒவ்வொரு தனி மனிதரை போவே, ஒவ்வொரு தனி நபரை போய் சந்திப்பேன். யா அல்லாஹ் இந்த கலிமாவை எத்தி வைப்பேன். நியத்துக்கு குறை வைக்க தேவையில்லை. மௌலானா சொன்னாங்க, வாழ்க்கையில எத்தனை நாட்டுக்கு போக கிடைக்குமோ தெரியாது, நியத் வைக்கிறதுக்கு கஞ்சத்தனம் பட தேவையில்லை. எனது கால் பாதம் படாத நாடு இருக்க கூடாது, ஊர் இருக்க கூடாது இல்ல, எனது கால் படாத ஒரு வீடு உலகத்தில் இருக்க கூடாது. ஒவ்வொரு மாளிகையிலே, ஒவ்வொரு குடிசையிலே இந்த அல்லாஹ்வுடைய கலிமாவை, ஒவ்வொரு மேட்டிலே, ஒவ்வொரு பள்ளத்திலே அல்லாஹ்வுடைய கலிமாவை உலகம் எல்லாம் கொண்டு போய் எத்தி வைக்கணும். அதுக்காக மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பெரிய கூலிகளை தருவான். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா கீல லக்கும் ஃபிரூ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுங்க, நஃபரத் வெளியாகுங்க, விரஞ்சி போங்க, அல்லாஹ்வுடைய பாதையில விரஞ்சி போங்க. கை கிடைக்கிற மாதிரி வெளியாகுங்க அல்லாஹ் சொல்ல இல்ல. வேலை வெட்டிகள் எல்லாம் முடிச்சிட்டு, விளைச்சல்கள் எல்லாம் அமைச்சிட்டு, எல்லாம் அறுவடையை முடிச்சிட்டு, உங்களோட சீசன் எல்லாம் ஓஞ்ச போறோம், அமைதியா தர்தீப் பண்ணுங்க அல்லாஹ் சொல்ல இல்ல. அல்லாஹ் சொல்றான், இதா கீல லகும் ஃபிரூ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுங்க, விரஞ்சி போங்க என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் ஏன் நீங்க இஸ்தாகல்தும் இலல் அர்தி, பூமியில ஏன் பாரமா உட்கார்ந்திருக்கிறீங்க? அதுக்கு பின்னால உங்களுக்கு எங்க சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உங்களோட சொந்த இபாதத்துக்கு இல்ல, உங்களோட சொந்த வணக்க வழிபாட்டுக்கு இல்ல. உங்களுக்கு சொல்லப்படுவது உம்மத்துடைய ஈமானையும் சாலிஹான அமலையும் சீராக்க, உம்மத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க. உம்மத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் மௌத்தாகி கொண்டிருக்கிறாங்க, பெரிய கூட்டம் நரகத்துக்கு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில போகணும், பாடுபடணும், விரஞ்சி போங்க. உம்மத் மௌத்தாக முன்னால அவர்களை போய் சந்திங்க, எத்துவீங்க, அவர்களுக்கு போயிட்டு சொல்லுங்க என்று சொல்லப்பட்டால் ஏன் இன்னும் நீங்க பூமியில பாரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க? அல்லாஹ் கேக்குறான், அரதீதும் பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆখিরাহ, ஆகிரத்தை விட துனியா உங்களுக்கு பொருத்தத்துக்குரியதாக மாறி விட்டதா? துனியா உள்ளத்துல பெருசாகிருச்சா? உங்களோட துனியாக்கு டேமேஜ் ஆனதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஆகிரத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லையா? உம்மத் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லையா? உங்களோட விஷயங்கள் முன்ன பின்ன கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? துனியா திருப்திகரமாக அமைச்சிருச்சா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அரதீதும்
பொருத்தி கொண்டுட்டீங்களா துனியாவை? فما متاع الحياة الدنيا في الآخرة إلا قليل. ஆகிரத்தோட ஒப்பீடு செய்து பார்த்தால் துனியா கலீல் கலீல், கொஞ்சம் மவுத்து வரைக்கும் உயிர் பிரிஞ்சிட்டா, கண்ணை மூடிட்டா, கபன் புடவையில சுத்திட்டா எல்லாம் மாயமாக மறைஞ்சிடும். இதுக்குதானா? எங்களோட வீடு, எங்களோட வாகனம், எங்களோட சொத்து, எங்களோட பணம், காசு, அந்தஸ்து, மதிப்பு, உயர்வு, படிப்பு, அறிவு எங்க போச்சு? எல்லாம் மறைஞ்சிடுச்சு. இதுக்குதானா? கலீல், கொஞ்சம் இந்த துனியாக்கு தானா? இவ்வளவு நீங்க எல்லாத்தையும் தியாகம் செய்றீங்க. அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்றான், இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ திகாலா. கஷ்டமான நிலைமையிலே, லேசான நிலைமையிலே, ரெண்டு நிலைமையிலே அல்லாஹ்வுடைய பாதையில விரைஞ்சு போங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தீன் எடுத்துக்கொண்டு உலகம் எல்லாம் அலைய திரிய பாடுபட அல்லாஹ் பெரிய கூலிகளை தயாரித்து வச்சிருக்கிறான். நிறைய நன்மைகளை தாரதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கிறான். அதற்காக வேண்டி எங்கட எல்லா அல்லாஹ்வுடைய உதவி கண்முன்னுக்கு கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஒரு பின்னுக்கு திரும்பி இது வந்து மஜ்லிஸை வச்சு குட்டுவத்தை போட்டு மைக்க கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்ச ஹதீஸ் அல்ல. வாகனத்துல போகலே பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டிருந்த தன்னுடைய சாச்சாவுடைய மகன், தன்னுடைய சகோதரர், சின்ன சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து வாகனத்துல பயணிக்கிறாங்க. அப்படிதான் ஹதீஸ்ல வந்திருக்குது. வாகனத்துல பயணிக்கிறாங்க, இப்படி பின்னுக்கு திரும்பி சொல்லி காதுக்குள்ள ஊதி விட்டாங்க. இந்த மெசேஜ, இந்த செய்தியை காதுக்குள்ள கொடுத்தா என்ன தெரியுமா சொன்னாங்க? பையனே, யா குலா, சின்ன மகனே, சின்ன பையனே, சகோதரரே, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக. அல்லாஹ்வுடைய தீனை நீ உலகத்துல பாதுகாத்துக்கோ, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக. அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்துக்கோ, அல்லாஹ் உனக்கு முன்னால பெற்றுக் கொள்வாய். அல்லாஹ் கைவிட மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். பயப்படாதே, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்து. சகோதரர்களே, பெரியார்களே, சொல்லுங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு உறுதியான நியத்தோட, ஒரு உறுதியான ஹிம்மத்தோட உலகம் எல்லாம் அலைவோம், திரிவோம், பாடுபடுவோம். அல்லாஹ் என்னென்ன சலாஹியத்துகளை தந்திருக்கிறானோ எல்லா சலாஹியத்துகளையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாவிப்போம். அல்லாஹ் எங்களை உடான கைவிட மாட்டான். ஆண்களுடைய தஷ்கீல்ல, பெண்களுடைய தஷ்கீல்ல அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட, தியாகம் செய்ய, செலவழிக்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காக முஜாஹதா செய்ய நாம் உறுதியா நியத் வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்க பாப்போம் சகோதரர்களே, பெரியார்களே. எங்களுக்கு சொல்றாங்க, எங்களோட முக்கியமான ஒரு தகாதா, எங்களுடைய கண்ணியமான உலமாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தனது முழு வாழ்க்கையும் 10 வயசு